மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திருவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திருவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. We thank you, Lord. உம்மை ஆராதிக்கிறோம். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடிப்பார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடிப்பார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை.
சர்வவியாபியே, who exalts your name. Hallelujah. எங்கள் ஆதரவே, எங்கள் நம்பிக்கையே, உமக்கே ஆராதனை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்ம அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோபினுடைய சரித்திரம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒன்றாயிருக்கிறது. யோபு புத்தகத்தை நாம் அநேக முறை வாசித்திருக்கலாம். யோபினுடைய புத்தகத்திலே நாம் பார்க்கிற பொழுது யோபு கடவுளுக்கேற்ற நீதிமானாய் அவர் இருந்தார். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், கடவுளாகிய கர்த்தருக்கு அதிகமாய் அஞ்சி நடந்த ஒரு மனிதனாய் யோபு வாழ்ந்தார். கடவுளுடைய அனுமதியுடன் அங்கு யோபுவை சாத்தான் சோதிப்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். மக்களை இழந்தார், சொத்துக்களை இழந்தார், சுகத்தை இழந்தார், உடல் நலத்தை இழந்தார். இருந்தாலும் கடவுளை அவர் தூஷிக்கவில்லை. Job serving God in the midst of loss. இழப்பின் மத்தியிலும் யோபு அங்கே கடவுளை சேவித்தார். பிரியமானவர்களே, யோபு 32ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் வரையிலும் எலிகு என்பவரை குறித்து நாம் அங்கே அவரை பார்க்கிறோம். அவருடைய சொற்பொழிவை நாம் படிக்க முடியும். எலிகு பாராகேலின் மகனாக அவர் இருக்கின்றார். யோபுனுடைய 3 நண்பருடைய விமர்சனத்தை குறித்து அவர் அதிகமாய் பேசுகின்றதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாய் கடவுளின் மேன்மையை தமது நீண்ட சொற்பொழியின் வழியாய் எலிகு 32ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் வருகையிலும் அவர் கூறுகிறார். அவர் கூறுகிற பொழுது இப்படியாய் சொல்கிறார், நான் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நான் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். He does great things beyond our understanding. பொது மொழிபெயர்ப்பில் இப்படியாய் சொல்கிறது, நாம் அறிவுக்கு எட்டாத பெரியவனவற்றை செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இந்த வசனம் கடவுளுடைய ஆழ்தன்மையை குறித்து அதிகமாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். பியாண்ட் அவர் ஹியூமன் காம்ப்ரிஹென்ஷன். மனித அறிவுக்கு மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டவர் கடவுள் என்பதை இங்கே எலிகு சொல்வதை நாம் காண்கிறோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே எல்லாருக்கும் தெரிந்த வசனம், with man this is impossible, but with God all things are possible. மனிதரால் கூடாதான், தேவனால் எல்லாம் கூடும். அதைதான் இங்கே யோபு 37ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கக்கூடும். நான் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். God's majesty, கடவுளுடைய மகத்துவத்தை குறித்து இந்த வசனம் அதிகமாய் நமக்கு புலப்படுத்துகிறது. நாம் கிரகிக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலே செய்திருக்கிறார். நாம் கிரகிக்கக்கூடாத, நாம் எண்ணி பார்க்கக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய உறவுகள் மத்தியிலே ஆண்டவர் செய்திருக்கிறதை நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்தார், செய்வார், செய்கிறார். பெரிய காரியங்களை அவர் செய்தார், செய்கிறார், இனியும் செய்ய போகிறார். He done it, he doing it, and he will going to do it. ஆண்டவர் இன்னும் நம்முடைய குடும்பங்களிலேயும் பெரிய காரியங்களை
ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதற்கு நாம் நம்மை நாமே ஒப்படைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். யோபு போல டோட்டல் சரண்டர், முற்றிலுமாய் யோபு தன்னை ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்தார். முற்றிலுமாய் நாம் ஆண்டவர் அண்டை ஒப்படைக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, திருச்சபையிலே ஆண்டவர் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களையே நாம் பற்றி கொள்வோம். ஆண்டவருடைய கரங்களை நாம் பற்றி கொள்கிற பொழுது, ஆண்டவரை மாத்திரம் நாம் சார்ந்து வாழ்கிற பொழுது, ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலேயும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ளங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான அந்த காலை வேலைக்காக நன்றி படைக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். உலகத்தில் இருக்கிறவனின் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்படிப்பட்டவர் எங்களுடைய குடும்பங்களில், நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை, கிரகிக்கக்கூடாத பெரிய அற்புதங்களை ஆண்டவர் நீ செய்யும். இயேசு வழியா ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.